அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹ் அனுப்பிய எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, யா ரசூலுல்லாஹ், நீங்களும் ஆடு மேய்த்தீர்களா என்று தோழர்கள் கேட்டனர். ஆம், மக்காவாசிகளின் கூலிக்காக நானும் ஆடு மேய்ப்பவனாக இருந்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2262. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்களுக்கு நேர் வழியை எடுத்துச் சொல்ல அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட நபிமார்களையும் அல்லாஹ் ஆடு மேய்ப்பவர்களாக ஆக்கியிருக்கிறான் என்பதிலிருந்து எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு தொழில் செய்பவர்களையும் இழிவாக கருதக்கூடாது என்ற பாடத்தை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. மேலும் ஆடு மேய்ப்பதன் மூலம் மிக பெரும் பயிற்சி ஒன்று நமக்கு கிடைக்கும். நூற்றுக்கணக்கான ஆடுகளை மேய்த்து செல்லும் பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றை ஒழுங்குபடுத்தி மேய்ப்பது என்பது சவாலான ஒரு செயல். அந்த வகையில் மனிதர்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்லி அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கும் பொழுது பலவிதமான நெருக்கடிகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதற்கான பயிற்சியை அல்லாஹ் ஆடு மேய்ப்பதன் மூலம் நபிமார்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்ற கருத்தையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.